கட்டுநாயக்கவில் பயணித்த விமானத்தோடு பறவை திடீரென மோதியதால் நடந்துள்ள சோகம். அதே நாளில் விமானத்தின் ஜன்னல் உடைந்து வெளியே இழுக்கப்பட்ட பயணியின் திகில் சம்பவம். நீர்கொழும்பு கலவரத்தில் கொல்லப்பட்ட 8 சிறை அதிகாரிகளுக்கு மரணத்திற்கு பின் அனுர அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பதவி உயர்வு. மின்சாரம் தாக்கியதில் பழையில் இளைஞன் உயிரிழப்பு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரதவிரு ஓய்வூதிய திட்டம் அனுர அரசின் புதிய திட்டம். 21 லட்சம் ரூபாய் போலி நாணயத்தாள்களோடு அதிரடியாக கைதான நபருக்கு 6 வருட கால கட்டாய சிறை. துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்று நான் உத்தரவிட முடியாது. அதிகாரம் குறித்து நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெளிவுபடுத்தல். பயனற்ற அனைத்து அரசாங்க நிறுவனங்களையும் இழுத்து மூடுங்கள். ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவரை கடத்தி கப்பம் வாங்க நின்ற இளைஞர்கள் குழு சற்று முன்னர் கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகருக்கு வழிகிட்ட A330 ரக பயணிகள் விமானம் ஒன்று பறவையால் மோதப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு உண்டாகியுள்ளது. இப்பொழுது எரிபொருளை எரிப்பதற்காக இந்த விமானம் சிலோ வான்பரப்பில் மிக தாழ்வாக பறந்து கொண்டிருப்பதோடு இதையடுத்து கட்டுநாயக்கவில் பாதுகாப்பாக மீண்டும் தரையிறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தில் 10 விமான பணியாளர்களும் 253 பயணிகளும் பயணம் செய்தமை குறிப்பிட வேண்டியது. இலங்கையில் இப்படியொரு சம்பவம் பதிவாகியுள்ள நிலையில் கிரேக்கத்தின் தெசலோனிக்கி என்ற நகரிலிருந்து ஜெர்மனியின் மெமிங்கன் நகருக்கு புறப்பட்ட ரயான் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 விமானத்தில் நடுவானில் திடீரென ஜன்னல் கண்ணாடி உடைந்ததால் அதிக பரபரப்பு உண்டாகியுள்ளது. எதிர்பாரா இந்த விபத்தில் ஜன்னலுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த செர்பிய நாட்டை சேர்ந்த 60 வயது மதிக்கத்தக்க பயணியொருவர் காற்றின் கடுமையான அழுத்தத்தால் ஜன்னல் வழியாக வெளியே இழுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அவர் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அவரது தலை மற்றும் தோள்பட்டை வரை மட்டுமே ஜன்னலுக்கு வெளியே தொங்கியுள்ளது. விமானத்துக்குள் இருந்த ஏனைய பயணிகள் உடனடியாக செயல்பட்டு சில நிமிட போராட்டத்துக்கு பின் அவரை பத்திரமாக உள்ளே இழுத்து மீட்டுள்ளதோடு விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பலத்த சத்தத்தோடு ஜன்னல் உடைந்ததாகவும் உடனடியாக விமானத்தின் உள்ளே காற்றழுத்தம் குறைந்து ஆக்சிஜன் முகமூடிகள் மேலே இருந்து கீழே விழுந்ததாகவும் பயணிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஜன்னல் உடைந்ததற்கு காரணம் என்ஜினில் இருந்து உடைந்த சில பாகங்கள் ஜன்னலில் மோதியதால் இருக்கலாம் என்று பயணிகள் கருதினாலும் விமான நிறுவனம் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதையும் தெரிவிக்கவில்லை. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கையடி எக்கச்சியில் மின்சாரம் தாக்கியதில் 31 வயதுடைய சிவகுமார் சிவதாஸ் என்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இளைஞர் மின்சார இணைப்பு வேலையில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மின்சாரம் தாக்கியுள்ளதோடு அதை தொடர்ந்து உடனடியாக பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை உண்டாக்கியுள்ளது. சிறைச்சாலை வளாகங்களில் ஏற்படும் கலவரங்களை அடக்குவதற்கு துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இல்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அதிரடியாக தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் இறுதியாக ஏற்பட்ட கலவரம் மற்றும் அங்கு நடந்த துப்பாக்கி சூடுகள் குறித்து நீதியமைச்சர் மற்றும் ஜனாதிபதிக்கு எதிராக பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இது குறித்து கருத்து வெளியிட்ட நீதியமைச்சர் சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே துப்பாக்கி சூடு நடத்தும் அதிகாரம் உள்ளது என்றும் வெளிப்படுத்தியுள்ளார். இராணுவம் மற்றும் போலீசார் குறித்து ஒரு கட்டளை தொடர் மூலம் செயல்படுத்தப்படும் துப்பாக்கி சூட்டுக்கான உத்தரவுகள் சிறை அமைப்பில் எப்படி செயல்படுத்தப்படுகின்றது என்பது குறித்து தனக்கு இன்னும் ஆழமான புரிதல் இல்லை என்றும் அது குறித்து தனக்கு மேலதிக தெளிவு தேவைப்படுவதாகவும் நீதி அமைச்சர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்தாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த நீதி அமைச்சர் சிறை வளாகத்திற்குள் துப்பாக்கிகளை பயன்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது என்றும் விளக்கம் கொடுத்துள்ளார். சிறை வளாகத்திற்குள் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இருந்து வெளிநாடு சென்று அங்கு வேலைகள் செய்யும் இலங்கை தொழிலாளர்களுக்காக அவர்களின் வேலை காலம் மற்றும் வருமானத்தை அடிப்படையாக கொண்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அனுர அரசாங்கம் புதிய திட்டமிடலை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் கருத்து வெளியிட்ட அவர் இந்த திட்டத்தில் சேரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஓய்வூதிய முறையை தெரிவு செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளதோடு ஓய்வு பெற்ற பின்னர் மாதாந்த ஓய்வூதியம் பெறுவதா அல்லது வேலைகள்
தேவைகள் நிறைவடைந்ததும் மொத்த தொகையை ஒரே தடவையாக பெற்றுக்கொள்வதா என்பதை தொழிலாளர்களே தீர்மானிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வமாக அனுப்பப்படும் பண அனுப்பல்களின் பதிவுகளை முறையாக பராமரிக்கவும் ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சோடு சேர்ந்து விசேட செயலி ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரதவீர் ஓய்வூதிய திட்டத்திற்காக குவைத் நிதியம் 2 மில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் 2026 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் இந்த திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இப்பொழுது கிட்டத்தட்ட 17 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்து வரும் நிலையில் கடந்த 2025 ஆண்டு வரலாற்றில் அதிகளவிலான வெளிநாட்டு பணவரவு பதிவாகியுள்ளது. தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளதால் அதனை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பிரயோசனமும் இல்லாத அனைத்து நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒரே அமைச்சின் கீழோ வெவ்வேறு அமைச்சுக்களின் கீழோ ஒரே நோக்கத்தினாலான பல்வேறு அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது என்று ஜனாதிபதி தெரிவித்ததோடு இலங்கை உரக்கூட்டு தாபனம் செயல்பாட்டில் இருக்கத்தக்கதாக எப்பாவல பொஸ்பேட் நிறுவனம் உருவாக்கப்பட்டமை அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் கூறியுள்ளார். பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட இவ்வாறான நிறுவனங்களை பராமரிப்பதால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நேரம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே பயனில்லாத சகல நிறுவனங்களையும் இழுத்து மூடுவதற்கான செயல்பாடுகளை விரைவாக முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெவ்வேறு அமைச்சுக்களின் கீழ் ஒரே செயல்பாட்டிற்கான பல நிறுவனங்கள் இருப்பதால் திட்டங்களை செயல்படுத்துவதில் செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவால் இப்பொழுது நடத்தப்பட்டு வரும் ஒரு விரிவான விசாரணை குறித்து வாக்குமூலம் வாங்குவதே இந்த அழைப்பாணையின் நோக்கம் என்பதோடு ரவி கருணாநாயக்கவுக்கு வெறும் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தேசிய லொத்தர் சபையின் ஒரு விசேட செயல் திட்டத்தின் கீழ் ஊழியர்களை வேலையில் அமர்த்தும் போது நடந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை செய்வதற்காகவே ரவி கருணாநாயக்க இவ்வாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சியாமிலா பெரேராவும் முன்னர் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட வேண்டியது. பிரேசில் நாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த ஒருவரை கடத்தி சென்று கப்பம் வாங்க முயன்ற இலங்கை இளைஞர்கள் குழுவொன்று போலீசாரினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் காலி அருகே உணவட்டுன பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா பயணியாக வந்த பிரேசில் பிரஜையொருவர் காலி தல்பே பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளார். அந்த இடத்துக்கு வந்த 2 பேர் சுற்றுலா போலீஸ் அதிகாரிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி இந்த சுற்றுலா பயணியின் அறையை சோதனையிட்டுள்ளனர். சுற்றுலா பயணியின் பிரேசில் நாட்டு பாஸ்போர்ட், அமெரிக்க ஆவணங்கள், மொபைல் போன்கள் மற்றும் பிற உபகரணங்களை வலுக்கட்டாயமாக தங்கள் வசம் எடுத்துக் கொண்டுள்ள இந்த குழு அந்த இடத்துக்கு வந்த மற்றொரு நபரையும் இணைத்துக் கொண்டு மூவருமாக இந்த பிரேசில் பிரஜைக்கு கைவிலங்கு போட்டு அச்சுறுத்தியுள்ளனர். இந்த சுற்றுலா பயணியை கைது செய்யாமல் இருக்க கொழும்பில் இருக்கும் முக்கிய போலீஸ் அதிகாரியொருவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று குறித்த குழுவினர் கூறியுள்ளதோடு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் தமக்கு வேண்டும் என்றும் அந்த தொகையை உடனடியாக வழங்குமாறும் பிரேசில் பிரஜையை மிரட்டியுள்ளனர். சம்பவம் குறித்து கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் உணவட்டுன சுற்றுலா போலீஸ் பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் அதிகாரிகள் குழுவினால் நடத்தப்பட்ட உடனடி நடவடிக்கையின் பிரகாரம் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 25 மற்றும் 26 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளதோடு சந்தேக நபர்கள் இந்த குற்ற செயலுக்கு பயன்படுத்திய ஆல்டோ ரக காரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போக்குவரத்து காவல்துறையினர் திடீரென நடத்திய சோதனையை அடுத்து மண்ணெண்ணெயில் இயங்கிய பேருந்து ஒன்று பிடிபட்டுள்ளது. பேருந்தின் எரிபொருள் டேங்கில் இருந்து மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்டதை அதிகாரிகள் எடுப்பது காணொளி காட்சிகளில் வெளியாகியுள்ளதோடு டீசலுக்கு பதிலாக அந்த பேருந்து முழுவதுமாக மண்ணெண்ணெயில் இயங்கி வந்தமை காவல்துறையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் மற்றும் அவற்றை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் சட்டவிரோதமாக தன்வசம் வைத்திருந்த குற்றவாளியொருவருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் 6 வருட கட்டாய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணைகளின் பின்னர் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி கௌரவ சதீஸ்வரன் அவர்களினால் கட்டாய சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணை
விசாரணைகளின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் அரசு சட்டவாதிகளான ஆறுமுகம் தனுசன் மற்றும் நசிகேதன் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மிகவும் வலுவான வாதங்களை முன்வைத்திருந்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா குற்றவாளியின் தரப்பை கருத்தில் கொண்டு அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை கொடுக்குமாறு மன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார். இரண்டு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த போலி நாணயத்தால் புழக்க முயற்சி என்பது தனிநபர் ஒருவருக்கு எதிரானது அல்லாமல் இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்புக்கும் எதிரான ஒரு பாரதூரமான துரோக செயல் என்பதை நீதிமன்றம் கருதுவதாக கௌரவ நீதிபதி அவர்கள் தெரிவித்ததோடு இந்த வழக்கின் தீவிரத்தன்மை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் இது ஏற்படுத்தக்கூடிய பேரழிவுகளை ஆழமாக கருத்தில் கொண்டு பிரதிவாதி தரப்பின் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை கோரிக்கையை முற்றாக நிராகரித்த நீதிபதி குற்றவாளிக்கு 6 வருட கால கட்டாய சிறை தண்டனையை தீர்ப்பாக அறிவித்தார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசியை வீட்டு உபயோகத்தை தாண்டி பீர், கால்நடை தீவனம் மற்றும் பிற பெறுமதி கூடிய பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்த அனுமதிப்பதனால் அதன் பயன்பாட்டை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்ட தொடக்க விழாவில் கதைத்த ஜனாதிபதி அனுர உணவு இல்லாத பொருட்களுக்கு அரிசியை பயன்படுத்துவதை முன்னர் தடை செய்திருந்த வர்த்தமானி அறிவிப்பை அனுர அரசாங்கம் நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நெல்லுக்கு ஒரு பெரிய மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சந்தையை உருவாக்குவதற்கும் விவசாயிகள் தங்கள் அறுவடைக்கு சிறந்த விலையை பெற உதவுவதற்கும் இந்த கொள்கை மாற்றம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் பிஸ்கட்டுகள், கேக்குகள் மற்றும் பீர் போன்ற பானங்கள் உள்ளிட்ட பல அரிசி சார்ந்த தயாரிப்புகளை முன்பே உருவாக்கியுள்ளன என்றும் இந்த கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்க அரசாங்கம் இப்போது திட்டமிட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இணையத்தில் நடக்கும் மறைமுக மோசடிகள் கடுமையாக அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசரகால ஆயத்த குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பான புகார்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருகா தமனுபொல குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் நீர்கொழும்பு சிறையில் நடந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட 8 சிறை அதிகாரிகளுக்கு சிறைத்துறை திணைக்களம் மரணத்திற்கு பின் பதவி உயர்வை கொடுத்துள்ளது. இந்த வன்முறையில் 8 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்ததோடு 2ஆம் நிலை சிறை காவலர் சந்திரவன்ச அவர்களுக்கு மரணத்திற்கு பின் 1ஆம் நிலை சிறை காவலர் பதவியும், உயிரிழந்த ஏனைய சிறை காவலர்களுக்கு சிறைச்சாலை சார்ஜென்ட் பதவிக்கும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த சம்பவம் குறித்த விசாரணையை நடத்தி நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்த சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இதுவரை 29 காயமடைந்த அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளிப்படுத்தியுள்ளது. விசாரணையாளர்களின் கூற்றுப்படி சிறை கலவரத்தின் முக்கிய பங்கு வகித்ததாக சந்தேகிக்கப்படும் கட்டுவெல்லகம சுரேசன அடையாளம் காணப்பட்ட கைதியோடு தொடர்புடைய ஒரு குழுவினரால் தாங்கள் தாக்கப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்த கைதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது காயங்களால் உயிரிழந்த சிறைச்சாலை சார்ஜென்ட் கமகே உபாலியின் உடல் நேற்று வெள்ளிக்கிழமை அன்று கம்புருப்பிட்டியவில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு வன்முறையில் உயிரிழந்த மற்றொரு அதிகாரியான சிறைச்சாலை சார்ஜென்ட் ருவன் திலகசிறியின் இறுதி சடங்கம் நேற்று நடைபெற்றதும் குறிப்பிட வேண்டியது.